Hi friends, welcome to Cooking and More. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாம் ரொம்பவே வித்தியாசமான பிஸ்கட் மோதகம் அதாவது பிஸ்கட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பிரிட்டானியா ட்ரீட் பிஸ்கெட் நான் 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் வெனிலா க்ரீம் இருக்கிற பிஸ்கெட் 2 பேக்கெட், சாக்லேட் க்ரீம் இருக்கிற பிஸ்கெட் 2 பேக்கெட். பிகாஸ் நான் இன்றைக்கி டபுள் ஃபில்லிங் மாதிரி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வெனிலா மட்டும் தனியாக கூட வாங்கிக்கலாம், இல்லை சாக்லேட் மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். இப்போ இதை நாம் பிஸ்கட்டையும் க்ரீமையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நான் பிஸ்கெட் தனியாக, சாக்லேட் க்ரீம் தனியாக, வெனிலா க்ரீம் தனியாக பிரிச்சுருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்த பெரிய பீஸும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணியில் எதுவும் ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் ஏதாவது பெரிய பீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது பிஸ்கட் பீஸ் பெருசாக இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கையிலேயே பொடிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஒரே இதாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொல கொலன்னு போயிடும், நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா நம்ம மாவு பிசைகிற மாதிரி வரணும். ஆக்சுவலாக நான் இங்கே பவுல் சின்னதாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் தான் நல்லா வசமாக இருக்குது நம்மளுக்கு பிசைஞ்சு விடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த எடுத்த ஒரு டின்னில் அரை டின் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 10லனா கூட சேர்த்துக்கலாம். நிறைய இது பண்ணிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடுங்க, அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதை நல்லா மாவு மாதிரி 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நடுவில் இருக்கிற கட்டி எல்லாத்துலேயுமே அந்த கண்டென்ஸ்டு மில்க்கு பால் எல்லாமே சேர்ந்து வரும். அந்த மோதகம் அதாவது கொழுக்கட்டை செய்யும்போது அந்த மோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். காஞ்ச பீஸ் எதுவுமே இருக்காது. இப்போ கையை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம மோதகம் அதாவது அந்த கொழுக்கட்டை செய்ய போகிற அந்த மோல்டுலேயும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் மோல்டு தான். ஸோ நெய் அப்ளை பண்ணலைனாலுமே ஓகே தான். நான் என்கிட்ட இந்த மோல்டு இருக்குதுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட் மிக்ஸை நம்மளோட மோல்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கையை வச்சு அதாவது விரலை வச்சு நல்லா சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஷேப் நல்லா வரும். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. 10ல் எங்கேயாவது கேப் விழுற மாதிரி இருக்குது அப்படின்னா திரும்ப கொஞ்சோண்டு பிஸ்கட் மிக்ஸ் கூட எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி அதாவது ஃபில்லிங்க்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு வெனிலா க்ரீம் ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறமா நான் சாக்லேட் க்ரீம் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ நடுவில் பார்த்திங்கன்னா 2 ஃபில்லிங் இருக்கும். அதாவது வெனிலா ஃபில்லிங், சாக்லேட் ஃபில்லிங் 2மே இருக்கும். 2 க்ரீமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பேஸை இது பண்ணிடலாம். நம்மளோட பிஸ்கட் மிக்ஸ் வச்சு திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அது திரும்ப கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த பேஸில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸஸாக இருந்துச்சு அதாவது மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை கையில் இப்படி வலித்து எடுத்துடுங்க. இப்போ இதை லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, செம்மையாக வந்திருக்குங்க. பார்த்திங்களா ரொம்ப எந்த கிராக் இதுவும் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி அதனால தான் நான் எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட சொன்னேன். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் அதாவது அந்த பிஸ்கெட் இதுலேயும் க்ரீமையும் வச்சு ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மோதகத்துக்கு அந்த மோல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கட் மிக்ஸ் இருப்போம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விரிசலும் வராது. அதே போல் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எப்படி க்ரீம் உள்ளே வச்சு இது பண்ணிங்கன்னா நம்ம கையோடு தான் அது ஒட்டிகிட்டு வரும். ஸோ அதை இப்படி விரலில் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது, அதாவது கையோடு ஒட்டி வராது. நம்மளுக்கு அந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ஃபில் ஆகும். அதே போல் பேஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது
உங்கள் உள்ளங்கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது விரலை வச்சு லெவல் பண்ணிகிட்ருக்கிறத விட உள்ளங்கையை வச்சு இது பண்ணிங்கன்னா செம ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். இதுவும் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் வந்து தீர்ந்து போச்சு. ஆனால் பிஸ்கட் மிக்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஸ்டஃபிங் எதுவுமே இல்லாமல் வெறும் பிஸ்கட் மட்டுமே அந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அதை கூட ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதை கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் உங்கள் குழந்தை எந்த இனிப்பு ஐட்டம் நீங்கள் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் இல்லாத கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சமைக்கவே தேவையில்லாத ரொம்பவே ஈஸியான கொழுக்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.